ஸோ Volkswagenோட போலோவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வண்டி வந்து ஒரு 11 வருஷம் ஒரு பழைய வண்டி. 2010 லான்ச் பண்ணாங்க. இப்போ 2021 ஆச்சு. இன்னுமே எந்த ஒரு மேஜர் அப்டேட்டும் இந்த வண்டி கொடுத்ததில்ல. ஸோ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி Hyundai i10 நம்ம 3 ஜென்ரேஷன் பார்த்துட்டோம். இன்னுமே போலோ வந்து எப்படி ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் டிசைன் வைஸ் இருக்குது. ஃபீச்சர்ஸ் வைஸும் பெருசாக எதுவும் மாறல. ஆனால் இப்போ இன்ஜினை மாற்றிருக்காங்க. இப்போ இந்த வண்டியை எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட SE 2020 எப்படியோ அதுதான் இந்த வண்டியும். பழைய பாடி ஆனால் புது இன்ஜின். ஸோ இந்த வீடியோவில் நான் ஓட்டின வேரியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைலைன் ப்ளஸ் 6 ஸ்பீட் மேனுவல் 1 லிட்டர் TSI மோட்டரோட. இந்த வண்டியை வந்து எனக்கு ரிவ்யூ பண்ண கொடுத்தது வந்து ரமணி Volkswagen. ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வண்டியில் கொஞ்சம் நிறைய காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் பண்ணியிருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். இது வந்து ஷோரூமில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஸ்டாக் காரில் வராது. வேணும்னா நீங்கள் தனியாக தான் பண்ணிக்கணும். ஸோ இந்த வண்டியோட டிசைன் பற்றி சொல்லணுன்னா இது வந்து ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு 11 இயர்ஸ் ஓல்டு கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் ஓல்டு டிசைன். இன்னும் இதை வந்து யார்கிட்ட கேட்குறீங்கன்னு பொறுத்து அவங்களுக்கு ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். சிலர் இதை பழசுன்னு சொல்லுவாங்க, சிலர் இதை கிளாசிக்குன்னு சொல்லுவாங்க. திருப்பி நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்கன்னு பொறுத்து தான் அந்த ஒப்பீனியன் இருக்குது. ஸோ எனக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த போலோவோட ரொம்ப சப்டிலான ஒரு டிசைன் லாங்குவேஜ் ரொம்ப சிம்பிளாக எலகண்ட்டாக இருக்குன்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம டிசைனை கொஞ்சம் பிரேக் அவுட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸகனல் கிரில் கொடுத்துருக்காங்க அண்ட் சப்டிலாக ஒரு க்ரோம் லைன் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்க உண்மையிலே நல்லாயிருக்கு. அண்ட் Volkswagen பேட்ச் நடுவில் இருக்குது. அண்ட் லைட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹாலஜன்ஸ் தான், எல்லாமே பல்ப்ஸ் தான். எந்த ஒரு இடத்துலையுமே LEDs இல்லை. ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு பம்பர், ஷார்ப்பான ஒரு பம்பர் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து ஸ்ப்ளிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஸ்ப்ளிட்டர்ஸ்னு சொல்கிறேன். இது பார்க்க உண்மையிலே நல்லாயிருக்கு. இது ஃபஸ்ட்டு GTAல மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து கம்ஃபர்ட்டில் இன்னும் கொடுத்துட்ருக்காங்க. அக்ராஸ் த ரேஞ்ச் எல்லா கார்லையும் இருக்குது. ஸோ இந்த அலாய் பார்த்திங்கன்னா 16 இன்ச் அலாய். இதை வந்து ஒரு கன் மெட்டல் கலரில் கொடுத்துருக்காங்க. டயர்னு பார்த்திங்கன்னா 195 செக்ஷன் 55 ப்ரொஃபைல் அண்ட் R16 ரிம்ஸ். அண்ட் சைடில் இருக்க இந்த டெக்கால்ஸ் கூட வந்து கம்பெனியில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியாக தான் பண்ணிக்கணும். அண்ட் சைடில் வந்து ஸ்கர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சைட் ஸ்கர்ட்ஸ். இந்த கேமராவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இந்த கிளாஸ்லாம் வந்து கொஞ்சம் டார்க் க்ரீன் கலரில் இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐ கிளாருக்கு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபிட்மெண்ட், ஆனால் வந்து டாப் எண்ட் வேரியன்ஸில் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டார்க் க்ரீன் கூட எழுதியிருப்பாங்க. அண்ட் சைட் ப்ரொஃபைல் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப பிஸியாக இல்லை, ஒரு ஷோல்டர் லைன் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஷோல்டர் லைன் வந்து ரொம்ப சப்டிலாக இருக்குது, ரொம்ப தனியாக வெளியே தெரியுற மாதிரி பண்ணலன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து வெளியே வந்து LED டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மிரரோட ஷேப் பார்த்திங்கனாலே ஒரு ரொம்ப ஏரோடைனமிக்கான ஒரு டிசைன் மாதிரி தெரியுது. ஒரு நல்ல டிஃப்யூசர் கொடுத்துருக்காங்க, நல்ல டிஃப்யூசர் எஃபெக்ட் இருக்குது. அந்த பிளாஸ்டிக் ட்ரிம் கீழே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிஃப்ளெக்டர்ஸ் 2 சைடும் இருக்குது. பின்னாடி வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் பின்னாடியுமே லைட்ஸ் எங்கேயுமே LEDs இல்லை, எல்லாமே பல்ப் தான். பவர்ஃபுல் கார் அப்படின்னு பவர் ஃபியூல் கார் ஒரு டீஸ் பண்ணியிருக்காங்க. பவர் அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி ரெண்டுமே இந்த கார் காம்ப்ரமைஸ் பண்ணல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பூட் ஓப்பனிங் மெக்கானிசம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லோகோ அப்படி தள்ளணுன்னா பூட் ஓப்பன் ஆயிரும். ஸோ பூட்டோட கெப்பாசிட்டின்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கெப்பாசிட்டின்னு தான் சொல்லணும். ரொம்ப ஒரு டீசெண்டான கெப்பாசிட்டி. அண்ட் சீட்ஸ் பார்த்திங்கன்னா 60-40 ஸ்பிட் எதுவுமே இல்லை, ஒரே 100% ஸ்பிட் தான். ஃபுல் பெஞ்சியும் அப்படி கீழே போடுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் வண்டியோட இன்டீரியர்ஸ்குள்ளே போவோம். வண்டிக்குள்ளே இப்போ உட்காண்ட்ருக்கோம். இப்போது இந்த இடத்துல தான் போலோவோட ஷார்ட் கம்மிங்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்குது. வண்டியில் வந்து இன்டீரியர் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் வந்து 6.6 ஃபீட் டால். எனக்கு வந்து இங்கே வந்து ஆடிக்வேட் ஸ்பேஸ் இருக்குது கால் வைக்க. அண்ட் ஹெட்ரூம் கூட நல்ல லெவலில் இருக்குது. ரொம்பவே நல்ல ஹெட்ரூம் இருக்குன்னு தான் சொல்லணும். நல்லா போட் லேக்கிங்காக இருக்குது. அண்ட் இங்கே 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும்னு எனக்கு தோணலை. ஏன்னா என் சைஸ் நீங்கள் ஒல்லியாக இருந்தாலும் கொஞ்சம் 3 பேர் உள்ளே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுமான்னு தெரில. அதுக்கு ஒரு காரணம் வந்து லெக் ஸ்பேஸ். இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரு டனல் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. பின்னாடி வந்து ஒரு சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி கூட AC வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் என் டிரைவிங் போஸ்டர். அளவுக்கு என் அளவுக்கு ஹைட்டாக இருக்காங்க யாராவது வண்டி ஓட்டினாங்கன்னா இவ்வளோ தான் ஸ்பேஸ் பின்னாடி இருக்கும். ஹவுஸில் வந்து பெரிய பாட்டிலெலாம் வைக்க முடியாது, சின்ன ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் ஸ்பேஸ் தான் இருக்குது. டிரைவர் சீட்டில் இருக்கும். அண்ட் இங்கேயுமே வந்து ரொம்ப ஒரு மாடர்னான லுக் எங்கேயுமே இல்லை. சொல்லப்போனால் ரொம்ப ஒரு டேட்டட் லுக்கு தான் இருக்குது.
இதுவுமே நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்கன்னு பொறுத்து சிலருக்கு ரொம்ப மாடர்னாக இருக்கிறது பிடிக்காது, கொஞ்சம் கிளாசிக்காக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ சாவி கூட பார்த்திங்கன்னா கீலெஸ் கோ இல்லை, இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் இல்லை, கீ ஃபீச்சர்ஸ் வந்து மிஸ் ஆகுது. இப்போது ஓகே ஒரு ஃபுல் ஸ்வைப் பண்ணுது. லெஃப்ட்டில் வந்து டாக்கோமீட்டர் இருக்குது, ரைட்டில் வந்து ஸ்பீடோமீட்டர் இருக்குது, சென்டரில் வந்து ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக பண்ணிடலாம். மைலேஜ், அப்புறம் கிளாக், அப்புறம் ட்ரிப் மீட்டர், அப்புறம் ஃபியூல் கார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க டிஜிட்டலில். இப்போது இந்த வண்டியோட ஸ்க்ரீனை பற்றி பார்த்துடலாம். இந்த வண்டியில் வந்து இப்போது ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது. ரியர் பார்க்கிங் கேமரா ஜிடியில் பார்த்தேன், பட் இதில் ரியர் பார்க்கிங் கேமரா இல்லை. ஸோ அடுத்து நிறைய மேலே டம்மி பட்டன்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து மேலே பார்த்திங்கன்னா நிறைய டம்மி பட்டன்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட இந்த மார்க் 5 போலோட இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து இங்கே சில பட்டன்ஸ் இருக்கும், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அந்த மாதிரி சில பட்டன்ஸ் இருக்கும். இங்கே அந்த பட்டன்ஸ் எதுவும் இல்லை. இது வந்து ஜெர்மன் வே ஆஃப் சேயிங் உங்களுக்கு இவ்வளோ போதுண்டா, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணுன்னா அதுதான். அண்ட் இந்த டேஷ்போர்டோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, கபி ஹோல்ஸ், அண்ட் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது ஸ்டோரேஜ்க்கு. இங்கேயும் சில ஸ்பேஸ் இருக்குது, பட் இங்கே என்ன வைக்கிறதுன்னு தான் தெரில. ஸோ என் ஃபோன் இப்படி இங்கே நிற்கிது. மற்றபடி வேறு எந்த ஒரு ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் இங்கே ஸ்டோர் பண்ணுற முடியுமா எனக்கு தெரில. ஸோ சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆம்ரெஸ்ட் பற்றி சொல்லணுன்னா கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, ஏதாச்சும் திங்ஸ் ஏதாச்சும் வைக்கிறது அந்த வச்சுக்கலாம். அண்ட் இது இருந்தால் கூட ஹேண்ட் பிரேக் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது. அண்ட் அடுத்து வண்டியோட க்ளவ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இலுமினேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கூலிங் ஃபங்க்ஷனும் இருக்குது. ஒரு நல்ல பெரிய சைஸ் க்ளவ் பாக்ஸ்ன்னு தான் சொல்லணும். சன்கிளாஸ் வைக்கிறதுக்கு கூட இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். ஸோ அன்லாக் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா மிரரும் இறங்கும். ஸோ இப்போது நம்ம வண்டியோட வாக் அரவுண்ட் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம Volkswagen Polo லைன் 1 லிட்டர் TSI மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ இப்போது லோ எண்டில் வந்து சின்னதாக ஒரு லேக் இருக்குது, டர்போ லேக். அந்த லேக்கை தாண்டிட்டிங்கன்னா மிட் ரேஞ்சில் சூப்பரான பஞ்ச் இருக்குது. ரொம்பவே ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு மோட்டர்னு தான் சொல்லணும். உங்களை வந்து என்கேஜ்டாகவே வச்சுக்கணும், அப்படி ஒரு மோட்டர் தான் இது. அண்ட் இப்போ வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த 1 லிட்டர் TSI வந்து மேனுவல் ஆப்ஷன்லேயும் கிடைக்கும். இந்த மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து உண்மையிலே ஸ்லிக் ஷிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். கிளச்சும் ரொம்ப லைட்டாக இருக்குது, கியர்ஸும் கரெக்டாக விழுந்துருது. லோ அண்ட் தவிர நீங்கள் மிட் ரேஞ்ச் டாப் அண்ட் போயிட்டிங்கன்னா உண்மையிலே சீரியஸாக சூப்பரான பஞ்ச் இருக்குது. உங்களை முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப என்கேஜாக வச்சுக்கும் இந்த இன்ஜின். ஸோ பவர் அவுட்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா 110 PS பவரும் 175 Nm ஸ்டாக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து பழைய GT TSI அதாவது 1.2 லிட்டர் இன்ஜினுக்கு வந்து ரொம்ப சிமிலரான ஒரு பவர் அவுட்புட்ஸ். இன்ஃபேக்ட் இந்த இன்ஜின் கொஞ்சம் லைட்டு அதே மாதிரி ஃபியூவல் எஃபிஷியன்ட் அண்ட் BS6 நார்ம்ஸை வந்து பாஸ் பண்ணியிருக்கு. அதனால தான் அந்த 1.2 டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இந்த இன்ஜினில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிலிண்டரு கம்மியாகிடுச்சு, ஸோ பவர் ட்ராப் அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீல் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா ரிஃபைன்மெண்ட் தவிர, அதாவது சில இடத்துல டாப் எண்டில் வந்து கொஞ்சம் ஹார்ஷ்னஸ் இருக்கும், அந்த இன்ஜின் சவுண்ட் இருக்கும். அதுவுமே வந்து ரொம்ப ஸ்போர்ட்டியான சவுண்ட். அது திருப்பி நீங்கள் யாரை கேட்குறீங்கன்னு பொறுத்து தான் அந்த சவுண்டை தீர்மானிக்க முடியும். சிலருக்கு அந்த சவுண்ட் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இல்லாமல் இருக்கலாம். பட் நீங்கள் ஒரு எந்தூசியாஸ்டிக் டிரைவராக இருந்தீங்கன்னா அந்த சவுண்ட் உங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு சவுண்டு தான். நெக்ஸ்ட் வண்டியோட பிரேக்கிங். ஸோ நான் ஷோரூம்லேருந்து வரும்போல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டி பிரேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். பிரேக்கிங் வந்து பற்றி சொல்லணுன்னா ரொம்ப எந்த ஒரு ஃபஸ்ட் இல்லாமல் ஈஸியாக வண்டி வந்து பிரேக் அதாவது ஸ்டாப்பிங்க்கு வந்துடுது. எந்த பெடல்லையும் சரி அதே மாதிரி பிரேக்கிங்கோட அந்த பஞ்ச்லேயும் சரி எந்த ஒரு லேகும் இல்லை. ஸ்டியரிங் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஹெவியாகிற ஒரு ஸ்டியரிங் மாதிரி இல்லை, கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. இது வந்து சிட்டியில் ஓட்டுற மாதிரி இருந்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வண்டியை மனோவர் பண்ண உதவும். அதே மாதிரி ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக வெயிட் ஏறுது, பட்
ரொம்ப ஹைட்ராலிக் அளவுக்குலாம் வெயிட் ஏறல. ஒரு டீசெண்டான ஸ்டியரிங் தான். வெயிட் மட்டும்தான் ஏறல தவிர மற்றபடி நீங்கள் எங்கே பாயிண்ட் பண்ணுறீங்களோ அங்கே கரெக்டாக ஷூட் ஆகுது. ரொம்ப இந்த செக்மெண்ட்டில் ஒரு டிரைவர் ஃபோக்கஸ்டு கார்னு எதை சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா போலோவை சொல்லலாம். மற்ற ஸ்டியரிங்ஸ்லாம் கிட்டத்தட்ட லைஃப்லெஸ் தான். அந்த மாதிரி ஒரு ஸ்டியரிங் இருக்க கார்ஸ் தான் தற்போதைக்கு நம்ம மார்க்கெட்டில் இருந்துகிட்ருக்கு. அந்த இதில் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் போலோவை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு டிரைவர் என்தூசியாஸ்டிக் டிரைவர்ஸ் கார்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப் வந்து லோ ஸ்பீட்ஸில் வந்து கொஞ்சம் பம்ப்ஸ்லாம் நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த ஸ்பீட் பேஸ் எடுக்க ஆரம்பித்த உடனே சின்ன சின்ன பம்ப்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிடும் வண்டி. அதுவே எல்லாம் கேபின்குள்ளே ஃபில்டர் ஆகாத மாதிரி பார்த்துக்கோ. ரொம்ப பெரிய பம்ப்ஸ் மட்டும்தான் உங்களால் கேபின்குள்ளே ஃபீல் பண்ண முடியும். ஃபியூல் எஃபிஷியன்சி அதை பற்றி பேசாமல் விட்டோம். ஃபியூல் எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா 18.24 km/L வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஓட்டினீங்கன்னா ஒரு 16க்கு மேலே ஓனர்ஸ் யாராவது ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களா மைலேஜ்? 16.5 ஹைவேஸில் 18 கிடைக்கும். சிட்டி ப்ராக்டிக்கல் ஒரு 14 கிடைக்கும். ஓகே, ஸோ சிட்டிக்குள்ளே 14 கிடைக்கும் அண்ட் ஹைவேஸில் வந்து 18+ கிடைக்கும்ன்ற மாதிரி ஓனர்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது உண்மையிலேயே ஒரு நல்ல நம்பர் தான், ரொம்ப ஒரு டீசெண்டான நம்பர் தான். ஸோ 9.8 lakhs செலவு பண்ணி இந்த கார் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் இந்த கார் ரொம்ப சூட்டபிளான காராக இருக்காது. சிலர் அந்த ஃபீச்சர்ஸ் ரிச்சாக இருக்க கார் வேணும்னு நினச்சாங்கன்னா இந்த கார் அவங்களுக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு காராக இருக்காது. பட் உங்களுக்கு டிரைவிங் ப்ளஷர் தான் முக்கியம், ஃபீச்சர்ஸ்லாம் ஓரளவுக்கு இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா போலோவை அடிச்சுக்க வேறு ஆளே இல்லை. அண்ட் இப்போது இன்ஜினை டவுன் சைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எமிஷனுக்காகவும் மைலேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். உங்களுக்கு இந்த பவர்லாம் பழைய GT-TSI மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். அண்ட் பழைய GT-TSIயோட இந்த இதில் 6-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லது. சப்போஸ் நீங்கள் ஆட்டோமேட்டிக் வேணும்னா 6-speed டார்க் கன்வெர்ட்டர் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. அதுவுமே வந்து ஒரு நல்ல டிரான்ஸ்மிஷன் தான். DSG மாதிரி ஷிஃப்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்காது. அதே மாதிரி DSGயில் வந்து ட்ரை DSG தான் போலோ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க, GT-TSIயில் யூஸ் பண்ணாங்க. அந்த ட்ரை DSG வந்து ரொம்ப ஒரு ரிலேபிளான ஒரு கியர் பாக்ஸ் இல்லை. வேர் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு பெரிய தலைவலி இழுத்துட்டு வந்துடும். இதுக்கு வேர்டிக்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்களை பற்றி சொல்லிடுறேன். இந்த வண்டியில் வந்து இன்னொரு இன்ஜின் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஒரு 1 liter நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின். நம்ம இன்றைக்கி ரிவ்யூவில் பார்த்தது வந்து டர்போ சார்ஜ் இன்ஜின். இன்னொரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் இருக்குது. அந்த இன்ஜினை தயவுசெய்து வாங்காதீங்க. அந்த பாடிக்கும் அந்த இன்ஜினுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ரொம்ப பவர் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதில் வந்து ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் இல்லை, வெறும் 5-speed மேனுவல் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. அது வந்து ரொம்ப பழைய காராக இருந்தாலும் டிசைன் வைஸ் அண்ட் மெக்கானிக்கல் வைஸ் இந்த காரோட சேஃப்டி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4 stars குளோபல் NCAPயில் வாங்கியிருக்கு. ஒரு ஸ்டேபிளான ஸ்ட்ரக்சரோட. ஏர்பேக்ஸ் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெறும் 2 airbag தான் கொடுக்குறாங்க. ஆனால் ஏர்பேக்கை விட வண்டியோட ஸ்ட்ரக்சர் தான் சேஃப்டியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வண்டிக்கு அப்டேட் ஆனால் போலோவோ வாங்கலான்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா Volkswagen வந்து நம்மளுக்கு அப்டேட்டட் போலோ கொடுக்குற மாதிரி எந்த ஒரு லீக்கும் வரல. அவங்க ஆல்ரெடி இப்போ வந்து ஒரு செடான் வெண்டோட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் ஒரு செல்டாஸ் அண்ட் கிரெட்டாவோட காம்படிட்டரான ஒரு டைகன் ஒரு வண்டி ஆல்ரெடி டீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 வண்டி தான் தற்போதைக்கு பிளானிங்கில் இருக்குது. போலோ அநேகமாக வராதுன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் இப்போ ஃபுல்லாகவே இந்த SUV நோக்கி ஷிஃப்ட் ஆகிட்டுருக்கு. அதனால் எல்லா மேனுஃபேக்சர்ஸும் இப்போ SUVயில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட வேர்டிக்ட் கடைசியாக போயிடலாம். இந்த வேர்டிக்ட் இந்த வண்டிக்கு என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டர்போ பெட்ரோல் கார் வித் டிரைவிங் ப்ரெஷர். அந்த டிரைவிங் டைனாமிக்ஸ் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா போலோ தான் இருக்க ஒரே ஆப்ஷன். இப்போது நம்ம i20 பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஈக்குவலாக பவர்ஃபுல்லான இன்ஜின் இருக்குது. பட் டிரைவிங் டைனாமிக்ஸில் கொஞ்சம் போலோக்கு பின்னாடி விழுது. அண்ட் மித்தபடி இந்த டியூனர் மார்க்கெட் இந்த வண்டியை டியூன் பண்ணுறதுல நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு நல்ல வண்டியாக இருக்கும். ஆல்ரெடி நிறைய டியூன் பண்ணியிருக்க போலோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒன்றும் உங்களுக்கு ஒரு புது விஷயமா இருக்காது. யாரெல்லாம் இந்த வண்டி வாங்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் முக்கியம், அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ளாம்பாயிண்ட்டான டிசைன் இருக்கணும், பின்னாடி வந்து லெக் ரூம் அந்த நீ ரூம் அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் முக்கியம், 5 passengers கம்ஃபர்டபுளாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காரை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, பிடிக்கலன்னா தப்ஸ் டவுன் கொடுங்க. உங்கள் கருத்து என்ன இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.